ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். பன்னீர் பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாஃப்ட் அண்ட் எம்மியாக இருக்கும். அதுக்கு 2 கப் மாவு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் நல்லா வராது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் போட்டுட்டு தண்ணியும் போட்டுட்டு நல்லா பிசைங்க. இதே மாதிரி பிசைஞ்சு சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பன்னீரெல்லாம் ஸ்டஃப் பண்ணும்போது வெளியே வராது. இதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம், டிப்ஸும் கூட. இதுதான் கவர் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பன்னீருடைய ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்தது துருவன பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன் இன்றைக்கா. அது கூடவே பார்த்திங்கன்னா சால்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் ஜீரா பவுடர், அப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள், சாட் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 1/2 hour அப்புறமா நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தின்னாக திரட்டிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நம்ம மோதகெலாம் கவர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஆலு ஸ்டஃப்னாலும் கொஞ்சம் வெளியே வரும், இது கண்டிப்பாக வெளியே வரவே வராது. ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம், பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கவர் பண்ணும்போது நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டாலே கண்டிப்பாக நல்லா வந்துடும், வெளியே வராது. ஸ்டஃபிங் எல்லாமே பிரிஞ்சு வெளியே வராத அளவுக்கு இருக்கும். இதே மாதிரியே நல்லாவே மெலிசாக வரும். இது மொத்தா போடணுன்னே சூப்பராக இருக்கும். மெலிசாக இதே மாதிரியே நல்லா திரட்டுங்க. எவ்வளோ வேணாலும் திரட்டலாம். நல்லா மெலிசாக திரட்டுங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தியாகவே வரும். நீங்கள் மெலிசாக திரட்டும்போது, ரொம்ப திக்காக இருக்கும்போது ஆறுனதுக்கப்புறம் அது ரொம்ப ஹார்டாகிடும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக சப்பாத்தியே இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், எவ்வளோ ரோல் பண்ண எவ்வளோ தின்னாகவும் பெருசாகவும் வருது பாருங்கள். இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரியே பாருங்கள். ஸ்டஃபிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த சீல் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சப்பாத்தி ரொம்பவே சூப்பராகவும் தின்னாகவும் நல்லா சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், இதே மாதிரி சீல் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவு லைட்டாக நம்ம கோட் பண்ணி ரோல் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் இல்லாத டைமில் எக் ரோல் டேஸ்ட் இது வரும். நான்வெஜ் இல்லாத டைமில் இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே இதுக்கு பார்த்திங்கன்னா சூடான தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். கீ போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கீ இல்லைன்னா பட்டர், ரெண்டுத்தில் எதனா ஒன்று போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நார்மல் ஆயில் போடுறத விட ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டா கூட நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், எம்மியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கீ போட்டு இதில் கொடுங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்க இதுவெல்லாம் பன்னீரெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வரும். அந்த மசாலாவோடு சேரும்போது அது கொஞ்சம் வேகும் இல்லைங்களா, அப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பரான பன்னீர் பரோட்டா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சப்பாத்தியும் அதே மாதிரி போட்டு பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான பன்னீர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.